சின்னசேலம் டாக்டர் சுதாகர்ணன் ஆஸ்ட்ரோ டிவி நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். மேசராசிக்காரர்களுக்கு இந்த குரு பெயர்ச்சி அமைப்பு எப்படி இருக்கும் அப்படின்றத நம்ம பார்க்கலாம். மேசராசிக்காரர்களுக்கு இது நாள் வரைக்கும் 2ஆம் இடத்துல தனஸ்தானத்தில் குரு இருந்தார். இப்போ முயற்சி ஸ்தானத்துக்கு 3ஆம் இடத்துக்கு குரு போகிறாரு. முயற்சி ஸ்தானத்துக்கு குரு போனாலும் குரு இருக்கிற வீட்டை விட அவருடைய பார்க்குற வீடு நல்ல ஹைலைட்டாக எடுத்துகிட்டு கொடுக்கும். ஏன்னா குரு பார்க்க கோடி நன்மை அப்படின்ற விஷயம் இருக்கிறதுனால குரு பார்வைகள் விளற வீட்டுக்கு தான் நம்ம பலன் கொஞ்சம் நிறையா எதிர்பார்ப்போம். அப்போ மேசராசிக்காரர்களுக்கு 3ஆம் இடத்துல உட்கார்ந்து அந்த ராசிக்காரர்களுடைய 7ஆம் இடத்தை 5ஆம் பார்வையாகவும் 9ஆம் இடத்தை 7ஆம் பார்வையாகவும் 11ஆம் இடத்தை உங்களுக்கு 9ஆம் பார்வையாகவும் பார்க்குறாரு. இது நல்ல ஃபேவரபிளான டைமிங்கு, ஃபேவரபிளான இடம். அப்போ 7ஆம் இடம் அப்படிங்கும்போது உங்களுக்கு களத்திர பாவம். களத்திர பாவத்தில் திருமணம் சார்ந்த விஷயங்கள், கூட்டு விஷயங்கள், தொழில் கூட்டு, நண்பர்கள் சம்பந்தப்பட்ட விஷயம், சமூக தொடர்புகள் சம்பந்தப்பட்ட விஷயங்கள், வெளிநாட்டு பயணங்கள் சம்பந்தப்பட்ட விஷயங்கள், இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் அதில் இருக்குது. அப்போ உங்களுக்கு 7ஆம் இடத்தை பார்க்கும்போது இந்த திருமணம் சார்ந்த விஷயங்களில் மேசராசி அன்பர்களுக்கு தடைப்பட்டவங்களுக்கு இந்த வருஷம் கொஞ்சம் சீக்கிரமாக திருமணம் நடக்கிறதுக்கான வாய்ப்பும், பிரிந்த தம்பதியர்கள் ஒன்று கூடக்கூடிய சூழலும், ஒரே இடத்துல இருந்தால் கூட மனதளவில் சங்கடத்தோடையும் பிரச்சனைகளோடையும் வாழ்ந்துட்டுருக்க கணவன் மனைவியாக இருந்தால் கூட அவங்களுக்கும் நல்ல அந்யோன்யம் வரக்கூடிய வாய்ப்பும் இந்த வருஷம் நல்லாயிருக்கும். மேக்ஸிமம் பார்த்திங்கன்னா கூட்டு தொழில் விஷயத்தில் அவங்க ஜாதகத்தில் நல்லா இருந்தால் அந்த பார்ட்னர்ஷிப்பை சேர்த்துக்குவாங்க. ஆனால் பொதுவாக கூட்டு விஷயம் ஆகுமானா இந்த வருஷம் உங்களுக்கு கூட்டு விஷயம் ஓரளவுக்கு நல்லாயிருக்கும் அப்படின்றது உண்டு. பொதுஜன தொடர்புகள், கூட இருக்கக்கூடிய நண்பர்கள், இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் உங்களுக்கு நல்ல சப்போர்ட்டிங் கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. பண விஷயங்களில் புது வரவுகள் கிடைக்கிறது, உங்களுக்கு நிலுவையில் இருக்கக்கூடிய பணம் திரும்ப கிடைக்கிறது, இந்த மாதிரியான விஷயங்கள் நல்லாயிருக்கும். நிறைய சொத்து பத்துக்கள் வாங்கக்கூடிய யோகம், நிலபுலன் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் வாங்கிறது, இந்த மாதிரியான விஷயங்களும் உங்களுக்கு நல்ல முன்னேற்றம் கொடுக்கும். 9ஆவது இடத்தை பாக்கியஸ்தானத்தை குரு பார்க்குறாரு இல்லையா? அப்போ தந்தைக்கு ஏதாவது உடல்நிலை தொந்தரவுகள் இருந்துச்சுன்னா அவங்களுக்கு சரியாகக்கூடிய காலகட்டமாக இப்போ இருக்கும். தந்தை வழி சார்ந்த சொத்துக்கள் ஏதாவது உங்களுக்கு கிடைக்கணும் அப்படின்னாலும் இந்த வருஷம் உங்களுக்கு அது கிடைக்கும். தந்தைக்கு உடல் முன்னேற்றம். சப்போஸ் தந்தை உடல்நிலை சரியில்லாமல் இருக்கார் அப்படின்னா அதுக்கு தகுந்த மாதிரியான மருத்துவ செலவுகள், அதற்கு தகுந்த மாதிரியான மருத்துவமனைகள்லாம் உங்களுக்கு இந்த காலகட்டத்தில் கிடைக்கும். அதே மாதிரி உங்களுக்கு பார்த்திங்கன்னா 11ஆம் இடத்தை குரு பார்க்குறாரு. 11ஆம் இடம் எப்போவுமே 11ல் ஒரு பாவகிரகம் இருந்தால் கூட அது ரொம்ப நல்ல விஷயத்தில் முன்னேற்றத்தில் கொடுத்துக்கிட்டே போகக்கூடிய சொல் இருக்கும் அப்படின்ற ஒரு அமைப்பு இருக்குது. அந்த இடத்தையும் குரு பார்க்குறாருங்கும்போது உங்களுடைய சேவிங்ஸ், அதாவது சேமிப்புகள் அதிகக்கூடிய வாய்ப்பு நல்லாயிருக்கும். உங்களுடைய தொழில்துறையில் முன்னேற்றங்கள் கொடுத்து அதுக்கான வருமான விஷயங்களை முன்னேற்றப்படுத்தக்கூடிய வாய்ப்பும் நல்லாயிருக்கும். தொழில் விஷயம் நீங்கள் செய்கிறது உங்களுடைய திசாபுத்தியை பொறுத்து நீங்கள் செய்யணும். ஆனால் அதுக்கான சில எஃபர்ட் எடுக்கணுன்னா தாராளமாக எடுக்கிறதுக்கான சான்ஸ் இப்போ நல்லா இருக்குது. அப்படின்றதுனால உங்களுக்கு வருமான விஷயம், உங்களுடைய ஆசைகள் நிறைவேறக்கூடிய அமைப்பு, வெளிநாட்டு பயணங்கள் இருக்கக்கூடிய அமைப்பு, உங்களுடைய குழந்தைகளுடைய கல்வி முன்னேற்றங்கள், அரசு வேலை சம்மந்தப்பட்ட விஷயங்களில் திரும்ப கிடைக்கிறது, இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாமே உங்களுக்கு நல்லா இருக்குது. ஒரு சில கிரகங்களில் ஒரு சில கிரகத்தை மட்டும் வச்சுக்கிட்டே இது நம்ம எடுத்துக்கக்கூடாது. ஏன்னா இந்த வருஷத்துலேயே ராகுகேதும் பெயர்ச்சி ஆக போகிறாங்க. அவருடைய விஷயத்தை வச்சும் ஒரு சில பலன்கள் மாறுபடலாம். அதனால் முடிஞ்ச அளவுக்கு மேசராசி அன்பர்களுக்கு எல்லா வித துறைகள்லேயுமே ஒரு முன்னேற்றம் வரக்கூடிய சூழ்நிலையாக தான் இந்த வருஷம் இருக்கும் அப்படின்ற மாதிரி நல்லா இருக்குது. இந்த குரு பெயர்ச்சி பார்த்திங்கன்னா பொதுவாக ஒரு வருஷத்தில் 12 மாதங்கள் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் தான் குரு பெயர்ச்சி ஆவார் அடுத்த ராசிக்கு எப்போவுமே. ஆனால் இந்த வருஷம் வரக்கூடிய குரு பார்த்திங்கன்னா டக்குன்னு 2 வாட்டி அதிசாரம் வாங்கி கடகத்துக்கு போயிட்டு திரும்பவும் மிதுனத்துக்கே வரக்கூடிய அமைப்பு இருக்குது. கொஞ்சம் காலகட்டங்களில் தான் அவருடைய பலன் கிடைக்கிற மாதிரி இருக்கும். அந்த கொஞ்சம் காலகட்டத்திலேயே நீங்கள் அதை பயன்படுத்திக்கணும் அப்படின்னு நான் வேண்டிக்கிறேன். நன்றி, வணக்கம். இப்போ 2வது ராசியான ரிஷப ராசிக்கு எப்படி இருக்குது அப்படின்றத பார்க்க போகிறோம். ரிஷப ராசிக்கு இவ்வளோ நாளாக ஜென்மத்திலேயே உங்கள் ராசியிலேயே குரு உட்கார்ந்துருந்தார்.
ஜென்மத்திலே குரு உட்கார்ந்துருக்கிறது அப்படின்றது வந்து கொஞ்சம் வந்து உடம்பு விஷயத்துலேயும் சரி, ஆரோக்கியத்துலேயும் சரி, கொஞ்சம் பிரச்சனைகள் இந்த மாதிரி தொந்தரவுகள் கொடுத்துட்ருக்கிற வாய்ப்பு இருந்திருக்கும். ஏன்னா பிக் பிளானட் வந்து பார்த்திங்கன்னா குரு பகவான் அவர் பெயர்ச்சி ஆகி உங்களுடைய தனஸ்தானத்துக்கு 2ஆம் இடத்துக்கு மிதுன வீட்டுக்கு போக போகிறாரு. பொதுவாக ரிஷபத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா 8 குடையவராக வராரு வந்து குரு பகவான். அவர் வந்து தனஸ்தானத்தில் உட்கார்றாரு. தனஸ்தானத்தில் உட்கார்ந்துருக்கிறதும் ஒரு நல்ல விஷயந்தான். ஏன்னா உங்களுக்கு 11ஆம் அதிபதியாகவும் அவர் தான் வராரு. அதே மாதிரி உங்களுடைய 6வது ஸ்தானத்தையும் அவர் பார்க்குறாரு, 8வது ஸ்தானத்தையும் பார்க்குறாரு, 10வது ஸ்தானத்தையும் பார்க்குறாரு. இது பார்த்திங்கன்னா உடல் ரீதியான சில பிரச்சனைகள் அப்படின்றத கொடுத்தாலும் பொருளாதார விஷயத்தில் உங்களுக்கு ஓரளவுக்கு முன்னேற்றமாக கொண்டு போகக்கூடிய வாய்ப்பு நல்லா இருக்குது. ரிஷபராசி அன்பர்களுக்கு கடன் தொந்தரவு விஷயங்கள் நிறையா இருந்துச்சுன்னா அது அடைக்கக்கூடிய சூழல் அப்படின்றது இந்த வருஷம் நல்லா உங்களுக்கு டக்கு டக்குன்னு கடன் அடைக்கக்கூடிய வாய்ப்பு வரும். அதே மாதிரி ஏதோ ஒரு சூழலுக்காக, ஒரு தொழிலுக்காக, வீட்டுக்காக, ஒரு சொத்து பத்து வாங்கிறதுக்காக ஒரு கடன் கிடைக்கணும் அப்படின்னாலும் அந்த விஷயத்துக்கும் உங்களுக்கு உடனே கடன் கிடைக்கக்கூடிய வாய்ப்பும் நல்லா இருக்கும். இன்னொரு விஷயம், 6ஆம் இடம் கடன் மட்டும் அல்ல, அதில் நல்ல வேலை வாய்ப்பு இருக்குது. அப்போ அரசு சம்மந்தப்பட்ட வேலை வாய்ப்பு எதிர்பார்க்குறவங்களுக்கு வேலை வாய்ப்பு கிடைக்கிறதுக்கான வாய்ப்பும், அரசு சம்மந்தப்பட்டது தான் கிடையாது, தனியார் துறையாக இருந்தாலும் சரி, ஒரு இருக்கக்கூடிய வேலையிலேயே ஒரு வேறு இடங்களில் முன்னேற்றமாக பதவி உயர்வாக போகிற மாதிரியான விஷயங்கள், இந்த மாதிரியான விஷயங்களும் வேலை வாய்ப்புக்கு உங்களுக்கு நல்ல முன்னேற்றம் கொடுக்கறது அப்படின்றது இந்த வருஷம் நல்லாயிருக்கும். 8ஆம் இடத்தை பார்க்குறாரு. 8ஆம் இடம் எப்போவுமே கொஞ்சம் பயப்படுவோம், ஏன்னா ஆயுள் சம்மந்தப்பட்ட விஷயம் அப்படின்றது. ஆனால் அந்த இடத்தையே குரு பார்க்குறாரு இல்லையா, அதனால் வந்து உங்களுக்கு அது சார்ந்த விஷயங்களில் பயப்பட தேவையில்லை. உங்களுக்கு ஏதாவது வந்து நிலுவையில் இருக்கக்கூடிய பணம் கிடைக்காமே இருந்துகிட்டு இருந்துச்சுன்னா அது இப்போ கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு வரும். ஏதாவது வந்து இன்சூரன்ஸு, ஒரு ப்ராவிடென்ட் ஃபண்டு, ஏதோ டிபாசிட் பண்ணோம், இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் முதிர்ந்து போய் அது கிடைக்காம உங்களுக்கு அப்படியே இருந்துச்சுன்னா அந்த நிலுவையில் உள்ள பணங்களும் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு வரும். நீங்கள் கொடுத்த இடத்துல பணம் வாரா கடன்கள் இருந்திருக்கும் இல்லையா, அந்த மாதிரி உங்களுடைய பணம் யார்ட்டையாவது கொடுத்துருந்தாலும் அந்த பணமும் உங்களுக்கு திரும்ப கிடைக்கிறதுக்கான வாய்ப்பும் நல்லாயிருக்கும் அப்படின்ற மாதிரி இருக்குது. அதே மாதிரி திடீர் கெட்ட பேர், அவமானங்கள், பிரச்சனைகள், ஏதாவது தொந்தரவுகள், மன ரீதியான தொந்தரவுகள், இந்த மாதிரி பிரச்சனைகள் இருந்தாலும் அதுவும் கொஞ்சம் கொஞ்சமாக வந்து இந்த வருஷம் விலகிறதுக்கான வாய்ப்பு நல்லா இருக்குது. உங்களுடைய 10ஆம் இடத்தையும் அவர் பார்க்குறாரு. பொதுவாகவே வேலை, தொழில், இந்த 2 விஷயமே நல்லாயிருக்கும். 10ஆம் இடத்துல வந்து பார்த்திங்கன்னா ராகுவும் வந்து உட்கார போகிறாரு. அப்போ 10ல் ஒரு பாவகிரகம் இருந்தாவே தொழில் விஷயத்தில் அவங்க ஜெயிச்சிருவாங்க. 10ல் வந்து பாம்பு இருந்தால் பணமும் பறந்தோடி வரணும்னு சொல்லுவாங்க. அதனால் நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய பண விஷயங்களும் நல்லாயிருக்கும், தொழில் விஷயங்களும் நல்லாயிருக்கும், பொருளாதார விஷயத்தில் முன்னேற்றங்களும் உங்களுக்கு கிடைச்சிரும். உடல் ரீதியான பிரச்சனைகளை மட்டும் கொஞ்சம் தொந்தரவு கொடுக்கும். அதனால் உங்களுடைய உடல் ஆரோக்கியத்தை கவனமாக பார்த்துக்குங்க. துணைக்கிட்ட வாக்குவாதம், வம்பு வழக்கு வச்சுக்காதீங்க. ஃப்ரெண்ட்ஸ் வட்டாரங்கள்கிட்ட கொஞ்சம் நிதானமாக பழகுங்க. மற்றபடி தொழில் சார்ந்த விஷயங்களில் எதை வேணாலும் பண்ணிக்கிட்டே போங்க. இந்த குரு பெயர்ச்சி உங்களுக்கு நல்ல ஃபேவரபிளான இடத்துல தான் இருக்கார். இதை பயன்படுத்தி நீங்கள் முன்னேறிக்கிட்டே வாங்க. நன்றி, வணக்கம். மிதுன ராசிக்காரர்களுக்கான பலன் எப்படி அப்படின்றத பார்க்க போகிறோம். மிதுனத்துக்கு ஜென்மத்தில் குரு வரப்போகிறாரு. ஜென்மகுரு வனவாசம் அப்படின்னு நிறைய பயப்படுவாங்க. அப்படிலாம் பயப்படணுன்ற அவசியம் இல்லை. இது எப்படின்னா உங்களுக்கு கிடைக்கக்கூடிய டிரான்ஸ்லேஷன், அதாவது இடம் மாற்றங்கள் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அப்போ யாரெல்லாம் வந்து வீடு இடம் மாறணும், தொழில் இடம் மாறணும், ஏதாவது பிஸ்னஸ் விஷயமாக வெளியில் போகணும், இந்த மாதிரியான விஷயங்களில் இடம் மாற்றங்கள் கிடைக்கிறதுக்கு உங்களுக்கு நல்ல வாய்ப்பு இருக்குது அப்படின்றது நல்லாயிருக்கும். உங்களுடைய ராசியிலிருந்து உங்களுடைய 5வது ஸ்தானத்தையும் 7வது ஸ்தானத்தையும் 9வது ஸ்தானத்தையும் குரு பார்க்க போகிறாரு. அப்போ இது நாள் வரைக்கும் குழந்தை பாக்கியம் தடைப்பட்டவங்களுக்கு நல்ல குழந்தை பிறப்பு, தாமதமான புத்திர பாக்கியம் உள்ளவங்களுக்கெல்லாம் நல்ல குழந்தை கிடைக்கக்கூடிய வாய்ப்பு நல்லாயிருக்கும். உங்களுடைய குழந்தைகளுடைய வளர்ச்சி முன்னேற்றங்கள் நல்லாயிருக்கும். அது படிப்பு விஷயமா இருக்கலாம், திருமண விஷயமா இருக்கலாம், வெளிநாடு போகிறதா இருக்கலாம், வேலை விஷயமா இருக்கலாம். அப்போ உங்களுக்கான குழந்தைகளுக்கான முன்னேற்ற அமைப்பு நல்லாயிருக்கும் அப்படின்றதும், உங்களுக்கு தடைப்பட்ட திருமண விஷயங்கள் ஏதாவது இருந்துச்சுன்னா அது சீக்கிரமாக நடக்கக்கூடிய வாய்ப்பும், பிரிந்த தம்பதியர்கள் சேரக்கூடிய வாய்ப்பும், ஃப்ரெண்ட்ஷிப் வட்டாரத்தில் நல்ல முன்னேற்றங்களும், நிறைய நண்பர்கள் கிடைக்கக்கூடிய வாய்ப்பும் இந்த வருஷம் கிடைக்கும். அதே மாதிரி
ஏதாவது வெளிநாட்டு பயணங்கள் போகணும் அப்படின்னாலும் அதுக்கு இப்போ நல்லாயிருக்கும். தந்தைக்கு உடல்நிலை பாதிப்பு வரத்துக்கு சான்ஸ் இருக்குது. தாய்க்கு கொஞ்சம் முன்னேற்றங்கள் கிடைக்கிறதுக்கு நல்லாயிருக்கும். அப்பாவுக்கான விஷயத்தில் அவருக்கு உடல்நிலை மாற்றங்களோ ஏதாவது பிரச்சனைகளோ இருந்தால் அது கொஞ்சமாக சரியாகக்கூடிய வாய்ப்பு நல்லாயிருக்கும். தந்தை வழி சொத்துக்களில் ஏதாவது பிரச்சனைகள் இருந்தால் கூட கொஞ்சமாக தீர்ந்து அது உங்களுக்கு ஃபேவரபுளாக கிடைக்கிறதுக்கான வாய்ப்பும் நல்லாயிருக்கும் அப்படின்ற மாதிரி இருக்குது. ஆக மிதுனராசி அன்பர்களுக்கு ஜென்மத்திலேயே குரு வந்தாலும் உங்களுடைய ஃபேவரான இடம் எல்லாமே குரு பார்க்குறாரு. 5, 7, 9 நல்ல ஸ்தானங்களை பார்க்க போகிறாரு. அதனால் உங்களுக்கும் நல்ல பலனே கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இந்த இடமாற்றம் அப்படின்றத உங்களுக்கு சாதகமாக நீங்கள் பயன்படுத்திக்கிட்டிங்கன்னா அது நல்ல இடமாற்றமாகவே கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. யாருக்காவது ப்ரமோட்டிங் போகணும், வேலைக்காக வெளியில் போகணும், வீடு இடம் மாறணும், சொத்து ஏதாவது ஒன்று கொடுத்துட்டு மாற்றணும், இந்த மாதிரி எல்லா விஷயங்களுக்கும் உங்களுக்கு நல்ல வாய்ப்பு இது. இதை மிதுனராசி அன்பர்கள் பயன்படுத்திக்கலாம். நன்றி, வணக்கம். இப்போ கடகராசி நேயர்களுக்கான பலன் எப்படி இருக்கும் அப்படின்றத பார்க்க போகிறோம். பொதுவாக கடகம் அஷ்டமத்து சனியோட தாக்கம் இருந்துச்சு. திருக்கணித ரீதியாக தான் விலகி இருக்காரு. இன்னும் வாக்கிய ரீதியாக விலகலை அப்படின்ற ஒரு சங்கட்டமும் இருந்துகிட்டு கடகத்துக்கு பார்த்திங்கன்னா குரு 12ஆம் இடத்துக்கு வரப்போகிறாரு. இவ்வளோ நல்லா 11ஆம் இடத்துல இருந்த குரு 12ஆம் இடத்துக்கு வரப்போகிறாரு. 12ஆம் இடத்துக்கு வந்தாலும் அவங்களுடைய 4ஆம் இடத்தை பார்க்க போகிறாரு. அப்போ சுகஸ்தானம், சொத்து சம்மந்தப்பட்ட விஷயங்கள் இதை பார்க்க போகிறாரு. 6ஆம் இடத்தையும் பார்க்க போகிறாரு. அதே மாதிரி அவங்களுடைய 8ஆம் இடத்தையும் பார்க்க போகிறாரு. இது பார்த்திங்கன்னா பொதுவாக பொருளாதார விஷயங்கள் அப்படின்றதுல கொஞ்சம் ஓரளவுக்கு முன்னேற்றமாக கொடுக்கக்கூடிய வாய்ப்பும், உடல் சார்ந்த விஷயங்களில் கொஞ்சம் பிரச்சனைகள் கொடுக்கக்கூடிய வாய்ப்பும் அப்படின்றது இருக்க தான் செய்யும். உங்களுக்கு பொருளாதார விஷயமா பண்ணணும் அப்படிங்கும்போது பார்த்திங்கன்னா வீடு கட்டுதல், இடம் வாங்கிறது, நல்ல வண்டி வாகனம் போடுறது, இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாம் உங்களுக்கு நல்ல முன்னேற்றம் கொடுக்கும். தாயாருடைய உடல் ஆரோக்கியத்தில் பிரச்சனைகள் இருந்ததுனாலும், தாயாருக்கு ஏதாவது உடம்பு தொந்தரவுக்காக மருத்துவமனை போய்கிட்டு இருந்தீங்கனாலும் அது உங்களுக்கு நல்லா முடிச்சு கொடுக்கக்கூடிய வாய்ப்பில் நல்லாயிருக்கும். தாயின் உடல்நிலை முன்னேற்றம் நல்லாயிருக்கும். சொத்து சம்பந்தப்பட்ட விஷயங்களில் வழக்குகள், வம்புகள், தொந்தரவுகள் இந்த மாதிரி பிரச்சனைகள் இருந்துச்சுனாலும் அதுவும் உங்களுக்கு இப்போ தீரக்கூடிய வாய்ப்பு நல்லாயிருக்கும் அப்படின்றதும் இருக்குது. உங்களுடைய 6ஆம் இடத்தை குரு பார்க்குறாரு. இது ஒரு சில நல்ல விஷயத்தையும் கொடுக்கும், ஒரு சில தவறான அமைப்புகளையும் கொடுத்துரும். நல்ல விஷயத்தையே நம்ம எடுத்துப்போம். கடன் சம்மந்தப்பட்ட விஷயங்களில் பெரும்பாலும் நம்ம எடுத்துக்கலாம். இந்த கடன் சம்மந்தப்பட்ட விஷயன்றது பார்த்திங்கன்னா கடன் தீரக்கூடிய வாய்ப்புன்றதும் நல்லா இருக்குது. ஒரு தொழில் செய்யணும், ஒரு வீடு கட்டணும், ஒரு இடம் வாங்கணும், ஒரு முக்கியமான விஷயத்துக்காக நான் கடன் எதிர்பார்த்துட்ருக்கேன், எனக்கு கிடைக்குமா அப்படின்னா அந்த கடன் கிடைக்கக்கூடிய வாய்ப்பும் உங்களுக்கு நல்லாயிருக்கும். வேலை வாய்ப்பு, இவ்வளோ நாளாக வேலை கிடைக்காம இருக்கிறது, வேலைன்னு தேடிக்கிட்டே இருந்தவங்களுக்கு, நல்ல திறமை இருந்தும் அதில் போய் செட்டில் ஆகாமல் இருக்கிறவங்களுக்கு, இந்த மாதிரியானவங்களுக்கு எல்லாமே இப்போ வேலை கிடைக்கக்கூடிய சூழல் அப்படின்றது நல்லா இருக்குது. அப்போ தனியார் துறையோ அரசு துறையோ வேலை வாய்ப்புக்கான விஷயம் உங்களுக்கு நல்லாயிருக்கும். கடன் சம்மந்தப்பட்ட விஷயங்களில் கொடுக்கல் வாங்கல் மற்ற விஷயங்கள் நல்லாயிருக்கும். கடன் வேணும்னாலும் கிடைக்கும், கடன் அடைபடும்னாலும் நல்லாயிருக்கும் அப்படின்றது நல்லா இருக்குது. உங்களுடைய 8ஆம் இடத்தையும் குரு பார்க்குறாரு. அப்போ ஆயுள் பயம், கொஞ்சம் பிரச்சனைகள், 8ல் சனி இருந்தாரே ரொம்ப ஒரு பயத்தோடு இருந்துகிட்டு இருக்கக்கூடிய சூழல் இருந்திருப்பீங்க. இப்போ குரு பார்வை இருக்கிறதுனால உங்களுக்கு அந்த உடல் சார்ந்த விஷயங்களில் ஒரு சில தொந்தரவுகள் இந்த மாதிரி பிரச்சனைகள் இருந்தாலும் அதுக்கான மருத்துவமனைகளும் அது சார்ந்த பயம் இல்லாமையும் போகக்கூடிய வாய்ப்பு உங்களுக்கு நல்லா இருக்குது. நிலுவையில் இருக்கக்கூடிய பணம் கிடைக்கிறது, இந்த மாதிரியான விஷயங்களும் நல்லாயிருக்கும். கடகராசி அன்பர்கள் பொதுவாகவே பார்த்திங்கன்னா எப்போவுமே எதையாவது சிந்திச்சுட்டு இதை செய்யலாமா அதை செய்யலாமான்னு குழப்பத்தில் போயிட்டு அதை செய்ய முடியாதையே போகக்கூடிய சூழல் கூட வந்துடும். அதனால் நீங்கள் இந்த வருஷம் வரக்கூடிய குரு பெயர்ச்சியை உங்களுக்கு சாதகமாக பயன்படுத்தி தொழில் விஷயமாக இருந்தாலும் எது செய்கிறதா இருந்தாலும் கொஞ்சம் முன்னேற்றமாக செய்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. உடல் ஆரோக்கியத்தில் கவனமாக இருங்க. அதுக்கான சொல்யூஷன் கிடைச்சாலும் அது கொஞ்சம் பிரச்சனையை கொடுக்கக்கூடிய வாய்ப்புன்றது இருக்கிறதுனால உடல் ஆரோக்கியத்தில் கவனமாக இருங்க.
நல்ல வீடு வண்டி வாகன யோகம், கடன் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் உங்களுக்கு சாதகமாக கிடைக்கிறது, நல்ல தொழில் விஷயங்கள், நல்ல வேலை வாய்ப்புகள் கிடைக்கிறது. இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் நல்லா இருக்குது. அதை இந்த வருஷம் கடகராசி அன்பர்கள் பயன்படுத்திக்கலாம். நன்றி, வணக்கம். சிம்மராசி அன்பர்களுக்கு எப்படி இருக்கும் அப்படின்றத பார்க்கலாம். குரு வந்து பார்த்திங்கன்னா அவங்களுடைய 10வது இடத்துல வந்து குரு உட்கார்ந்துருந்தார். இப்போ வந்து 11ஆம் இடத்துக்கு போக போகிறார். குரு வந்து அவங்களுக்கு நல்ல ஸ்தானாதிபதியாக வந்துடுவார், நட்பு கிரகமாகவும் இருக்கார். அப்போ சிம்மத்தோடைய 3வது இடம், 3வது ஸ்தானத்தையும் 5வது ஸ்தானத்தையும் 7வது ஸ்தானத்தையும் குரு பார்க்குறாரு. இது பார்த்திங்கன்னா உங்களுக்கு நல்ல ஒரு முன்னேற்றமான ஆண்டாக தான் இருக்கும். ஆனால் குருவோட விஷயம் மட்டுமே நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா நல்லாயிருக்கும். கொஞ்சம் இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஜென்மத்தில் கேதுவும் வரப்போகிறாரு, அஷ்டமத்தில் சனியும் வரப்போகிறாரு. ஒரு வித பயத்திலே இருப்பாங்க சிம்மராசி அன்பர்கள் எப்போவுமே. இந்த வருஷம் ஃபுல்லாக இப்படி தான் போகுமா அப்படின்ற ஒரு பயம் கூட இருக்கும் உங்களுக்கு. என்னதான் வந்து குரு பார்வை அமைப்பு உங்களுக்கு வந்தாலும் கூட கொஞ்சம் வந்து பயந்து தான் நம்ம வேலை செஞ்சாகணும் அப்படின்ற மாதிரி தான் உங்களுடைய இந்த வருஷங்கள் கொண்டு போகும். 3வது இடத்தை பார்க்குறாரு அப்படிங்கும்போது நீங்கள் எடுக்கக்கூடிய முயற்சிகள் அத்தனையுமே உங்களுக்கு வந்து நல்ல ஒரு வெற்றியை கொடுக்கக்கூடிய வாய்ப்பு நல்லா இருக்குது. உங்களுக்கு வந்து சகோதர அமைப்பில் பிரச்சனைகள் இருந்தாலும் அந்த சகோதரன் கூட நல்ல ஒரு அந்யோன்யமாக 2 பேரும் பழகக்கூடிய வாய்ப்பும், 2 பேரும் பிரிஞ்சு இருந்தாங்கன்னா அவங்க 2 பேரும் இந்த வருஷம் வந்து குடும்ப ஒற்றுமையோடு வரக்கூடிய வாய்ப்பும் நல்லாயிருக்கும். உங்களுக்கு இடமாற்றங்கள் ஏதாவது தேவைப்படுது அப்படின்னா அந்த இடமாற்றங்களுக்கான அமைப்பும் நல்லாயிருக்கும் அப்படின்றதும் இப்போ நல்லாயிருக்கு. உங்களுடைய குழந்தைகளுடைய முன்னேற்றம் நல்ல அமைப்பில் கொடுக்கும். வெளிநாடு, அவங்களுக்கு வெளிநாடு போகிறது, தொழில் விஷயம், ஏதாவது வந்து கல்வி விஷயம், இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாமே நல்லாயிருக்கும். குழந்தை தாமதமானவர்களுக்கு குழந்தை கிடைக்கக்கூடிய வாய்ப்பு அப்படின்றதும் நல்லாயிருக்கும். தடைப்பட்ட திருமண விஷயங்கள் அப்படின்றதும் நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இது எப்படின்னா உங்களுக்கு வந்து ஒரு சில திசாபுத்திக்காரர்களுக்கு தடைப்பட்ட திருமணம் நடக்கிறதுக்கான வாய்ப்பும், ஒரு சில பேர்களுக்கு திசாபுத்தி ஃபேவரபிளாக இல்லைன்னா அது வந்து திரும்பவும் பிரச்சனையாகக்கூடிய வாய்ப்பும் கூட வரும். இது எதுக்காக இப்படி சொல்கிறதுனா, உங்களுக்கு ஜென்மத்தில் கேதுவும் வரப்போகிறாரு, அஷ்டமத்தில் சனியும் வரப்போகிறாரு. 2வது வந்து பார்த்திங்கன்னா 7ஆம் இடத்துல ராகுவும் உட்கார போகிறாரு. அப்போ இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் இருக்கும்போது ஒரு தடுக்கு, அதாவது ஒரு சில தவறான விஷயங்களை வந்து சரி பண்ணக்கூடிய வாய்ப்பை மட்டும்தான் குரு கொடுப்பார். அதனால் ஏதாவது மன கஷ்டங்கள், போராட்டங்கள், துணைக்கிட பிரச்சனைகள் இந்த மாதிரி இருந்ததுன்னா அதை பெருசுபடுத்தாமல் கொஞ்சம் விட்டு கொடுத்து போங்க. திருமண விஷயத்தில் கொஞ்சம் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருந்து பண்ணுங்கள். ஒரு சில பேருக்கு சாதகமான சூழ்நிலை இருந்தால் திருமணம் நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஒரு சில பேருக்கு அதுவும் கொஞ்சம் தள்ளி போகிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. அப்படி இருந்தாலும் கூட உங்களுக்கு வந்து தாமதப்பட்ட திருமணக்காரர்களுக்கு இந்த வருஷம் நடத்திக்கிறதுக்கான வாய்ப்பு நல்லாயிருக்கும். கூட்டு விஷயங்களில் கவனமாக இருங்க. பார்ட்னர்ஷிப்பை கவனமாக தேர்ந்தெடுங்க. ஏன்னா பார்ட்னர்ஷிப்பில் பிரச்சனைகள் வந்து டாக்குமெண்ட்ரி பிரச்சனைகள் இந்த மாதிரி தொந்தரவுகள் வந்து பிரியறதுக்கான வாய்ப்பு வரலாம். உங்களுக்கு வந்து குழந்தைகளுக்கான முன்னேற்ற அமைப்பு அப்படின்றது எப்போவுமே ஒரு நல்ல ஒரு விஷயம். தாமதமான புத்திர பாக்கியம் இருக்கிறவங்களுக்கும் கிடைக்கக்கூடிய வாய்ப்புன்றதும் நல்ல ஒரு முன்னேற்றமான விஷயந்தான். எப்படி இருந்தாலும் தேவையில்லாமல் வம்பு வழக்குகளில் சிக்கிறது, பண விஷயத்தில் எங்கேயாவது கொடுத்துட்டு வாங்க முடியாமல் தடுமாறுறது, திரும்ப திரும்ப கடனை ஏற்படுத்தி வச்சுக்கிறது, இந்த மாதிரியான சில தொந்தரவுகள் சிம்மராசி அன்பர்களுக்கு இருக்குது. அவங்களுக்கு ஏதாவது வந்து சொத்து சம்பந்தப்பட்ட விஷயங்களில் வழக்கு ஏற்படக்கூடிய சூழல்களோடு வரலாம். அதனால் இந்த டைமிங்கில் சிம்மராசி அன்பர்கள் என்ன வேலை பார்த்தீங்களோ அதை பார்த்துக்கிட்டு அதில் வந்து நம்ம எந்த பிரச்சனைகளும் இல்லாமல் ஸ்மூத்தாக கொண்டு போகிறதுக்கு பாருங்கள். புதிய முயற்சிகளோ புதிய திட்டங்களோ ஏதாவது இருந்ததுன்னா கொஞ்சம் வந்து யோசனை பண்ணி நல்ல உங்களுடைய குடும்ப ஜோதிடருக்கிட்ட ஆலோசனை பண்ணிக்கிட்டு அதை செய்யுங்க. கொஞ்சம் சரியில்லாத ஒரு சூழ்நிலையில் இப்போ வந்து சிம்மராசிக்கு இந்த வருஷம் கொண்டு போகும். அதனால் சிம்மராசி அன்பர்கள் கொஞ்சம் பார்த்து கவனமாகவே இருக்கணும் அப்படின்றது உண்டு. நன்றி, வணக்கம். இந்த குரு பெயர்ச்சி பலன் வந்து பார்த்திங்கன்னா கன்னிராசி அன்பர்களுக்கு எப்படி இருக்கும் அப்படின்றத பார்க்க போகிறோம். கன்னிராசி அன்பர்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா குரு வந்து 10வது இடத்துக்கு வரப்போகிறாரு. உங்களுடைய ஜென்மத்திலே கேது வேறு உட்கார்ந்துருந்தார். கேது உட்கார்ந்துருக்கும் போதே உங்களுக்கு ஒரு சில குரு பார்வையோட அமைப்புலேயும் ஒரு சில நன்மைகள் நடந்துறதுக்கு வாய்ப்பு இருந்திருக்கும். இப்போ 10ல் வந்து குரு உட்கார்ந்து உங்களுடைய தனஸ்தானத்தை பார்க்குறாரு. அப்போ
ஏதாவது வருமானம் சம்மந்தப்பட்ட விஷயங்களில் நல்ல முன்னேற்றம். உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா 2வது இடத்தை பார்க்கறதுனால குடும்பம் அமைத்து கொடுக்கறது, திருமணம் ஆகிறது, உங்களுக்கு வரக்கூடிய வருமான விஷயங்களில் தங்கு தடை இல்லாமல் வர்றது, இந்த மாதிரியான விஷயங்கள் நல்லாயிருக்கும். ஜென்மத்திலேருந்து கேது போகிறாருக்கும் போதே உங்களுக்கு ஒரு பெரிய ரிலீஃபாக இருந்திருக்கும். உங்களுடைய 4வது ஸ்தானத்தையும் வந்து குரு பார்க்குறாரு, உங்களுடைய 6வது ஸ்தானத்தையும் குரு பார்க்க போகிறாரு. அப்போ வேலை விஷயமா ஏதாவது தேடிக்கிட்டே இருக்கிறவங்களுக்கு நல்ல வேலை வாய்ப்பு, அது அரசு வேலையாகவும் இருக்கலாம், தனியார் வேலையாகவும் இருக்கலாம். நல்ல இடம் மாற்றம் சம்மந்தப்பட்ட விஷயம் கிடைக்கிறது. உங்களுக்கு ப்ரமோட்டிங் மாதிரியான விஷயமா இருந்தால் ப்ரமோட்டிங் மாதிரி போகிறது, இல்லை எனக்கு இந்த இடத்துலேருந்து இன்னொரு இடம் மாறினா போதும் அப்படின்னா அந்த இடம் மாறக்கூடிய விஷயம், இந்த மாதிரியான விஷயங்களும் நல்லாயிருக்கும். கொஞ்சம் மேக்ஸிமம் வந்து பார்த்திங்கன்னா கன்னிராசி அன்பர்களுக்கு தாமதப்பட்ட திருமண விஷயம் அப்படின்றது கொஞ்சம் இன்னமும் மறுபடியும் தாமதமாகக்கூடிய சூழல் வரலாம். இது வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் குடும்பஸ்தான அமைப்பை குரு பார்க்கறதுனால அதை பயன்படுத்தி தாமதமான திருமணத்தை நடத்திக்கிறது, துணைக்கிட்ட பிரச்சனைகள் இருந்தால் கொஞ்சம் வந்து பேசி அதை வந்து சரி பண்ணுறது, இந்த மாதிரியான விஷயங்களுக்கெல்லாம் உங்களுக்கு கொண்டு போகும். நல்ல நிலம், வீடு, வண்டி, வாகனம், சொத்து சம்மந்தப்பட்ட விஷயங்களில் வாங்கக்கூடிய யோகா அமைப்பும் நல்லாயிருக்கும். அந்த மாதிரியான சொத்து விஷயங்களில் ஏதாவது கேஸோ பிரச்சனைகளோ வில்லங்கங்களோ இருந்தால் அதையும் சரி பண்ணக்கூடிய வாய்ப்பும் உங்களுக்கு நல்லாயிருக்கும். கடன் சார்ந்த விஷயங்களில், தொழில் சார்ந்த விஷயங்களில் நீங்கள் வந்து 10ல் குரு உட்கார்ந்துருக்காரு. அப்போ தொழில் சம்மந்தப்பட்ட விஷயங்களில் கடன் வாங்கி தொழில் செய்கிறது, இல்லை கடன் சம்மந்தப்பட்ட விஷயம் அடைச்சிக்கணும், இப்போ இந்த வருஷம் என்னால் அடைக்க முடியுமா அப்படின்னா அந்த மாதிரி கடனை அடைக்கிறது, இந்த மாதிரியான விஷயங்களும் உங்களுக்கு ஃபேவரபுளாகவே இருக்குது. அதனால் கன்னிராசி அன்பர்கள் கேது விலகிறாரு, குரு பார்வை அமைப்பு கொஞ்சம் குடும்பத்துக்கு வருது. அப்போ தொழில் விஷயம், குடும்ப விஷயம், குழந்தைகளோட அமைப்பு, சொத்து சம்மந்தப்பட்ட விஷயம் இதெல்லாம் உங்களுக்கு கொஞ்சம் முன்னேற்றமாக கொடுக்கறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் இதை பயன்படுத்தி நீங்கள் வந்து கொஞ்சம் இந்த வருஷம் வந்து ஒரு தொழில் விஷயத்தில் முன்னேறலாம் அப்படின்ற மாதிரி நல்லாயிருக்கும். நன்றி, வணக்கம். துலாம் ராசிக்கான அமைப்பு எப்படி இருக்கும் அப்படின்றத பார்க்கலாம். துலாம் ராசி அப்படின்னு எடுத்துக்கிட்டாவே நம்மளுக்கு வந்து பார்த்திங்கன்னா குரு பகவான் வந்து நல்லது பண்ண மாட்டாருன்ற ஒரு ஐதீகம் உண்டு. ஏன்னா துலாத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா 3, 6 குடையராக வருவார் குரு பகவான். அது இல்லாத வந்து துலாம் ராசியோட அதிபதி சுக்கிரன், அவர் வந்து குரு, இவர் அசுரகுரு, அவர் தேவகுரு, 2 பேரும் பகை அப்படின்ற பட்சத்தில் அவங்க ஒருத்தருக்கு ஒருத்தர் வந்து ஃபேவரபுளான பலனை கொடுத்துக்க மாட்டாங்க அப்படின்றதும் உண்டு. அப்படி இருந்தாலும் கூட வந்து பார்த்திங்கன்னா துலாம் ராசிக்கு 8ல் இருந்த குரு பகவான் இப்போ வந்து பாக்கியஸ்தானத்துக்கு போயிட்டு துலாத்தோட ராசி, அதாவது அந்த உங்களுடைய ராசியவே பார்க்குறாரு, உங்களுடைய ராசிக்கு 3வது இடத்தையும் பார்க்குறாரு, 5ஆம் இடத்தையும் பார்க்குறாரு, பாக்கியஸ்தானத்துலேயும் உட்காந்துருக்காரு. இது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு நல்ல ஒரு டைமிங்கான ஒரு விஷயந்தான் இந்த வருஷம். ஏன்னா உங்கள் ராசியவே பார்க்குறது அப்படின்றது ஒரு ஹைலைட்டான விஷயந்தான். அப்போ இது நாள் வரைக்கும் உங்களுக்கு மனக்குழப்பம், பயம், பதட்டம், தொந்தரவுகள், இந்த மாதிரி பிரச்சனைகள் இருந்தது, உடம்பு ஆரோக்கியத்தில் பிரச்சனை இருந்தது, இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாமே வந்து கொஞ்சம் கொஞ்சமாக விலகக்கூடிய டைமிங்காக இருக்கும். நீங்கள் ஏதாவது எதிர்பார்த்துருந்தீங்கன்னா, அதாவது வெளிநாடு சார்ந்த விஷயங்கள் ஏதாவது எதிர்பார்த்தீங்கன்னா, வெளிநாட்டு பயணங்கள், இந்த மாதிரியான விஷயங்கள், தொழில் ரீதியாக, படிப்பு ரீதியாக எந்த விஷயமா இருந்தாலும் சரி வெளிநாட்டுக்கு ஏற்பாடு பண்ணியிருந்தீங்க அப்படின்னா அதுக்கும் உங்களுக்கு நல்லாயிருக்கும். நீங்கள் எடுக்கக்கூடிய முயற்சிகள், அடுத்தடுத்த முயற்சிகள் உங்களுக்கு வெற்றிகளை கொடுக்கக்கூடிய வாய்ப்பு அப்படின்றது நல்லா இருக்குது. உங்களுடைய குழந்தைகளுடைய வளர்ச்சி முன்னேற்றங்கள் நல்லாயிருக்கும். குழந்தை சம்பந்தப்பட்ட விஷயத்தில் தாமதப்படுத்த அன்பர்களுக்கு உடனே குழந்தை கிடைக்கக்கூடிய வாய்ப்பும் நல்லாயிருக்கும். குழந்தைகளோட படிப்பு விஷயம் நல்லாயிருக்கும். குழந்தைகளுக்கான வெளிநாட்டு பயணங்கள், குழந்தைகளுக்கான வேலை வாய்ப்புகள், இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாமே உங்களுக்கு நல்லாயிருக்கும். சொத்து சம்பந்தப்பட்ட விஷயத்தில் ஏதாவது வழக்குகள், தொந்தரவுகள், பிரச்சனைகள் இருந்துச்சுன்னா அது உங்களுக்கு வந்து இந்த வருஷம் முடிவுக்கு வரக்கூடிய வாய்ப்பு நல்லாயிருக்கும். பூர்வீக சொத்துக்கள் கிடைக்காம இருக்கிறவங்களுக்கு இந்த வருஷம் பூர்வீகம் சார்ந்த சொத்துக்கள் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கும் அப்படின்றதும், தாய் தந்தையருடைய உடல் ஆரோக்கியத்தை கொஞ்சம் கவனமாக பார்த்துக்கணும் அப்படின்றதும் உண்டு. சின்ன சின்ன உடல் சார்ந்த தொந்தரவுகள், பிரச்சனைகள் இருக்க தான் செய்யும். அது வந்து பார்த்திங்கன்னா உங்களுடைய ராசியவே குரு பார்க்கறதுனால அந்த சின்ன சின்ன உடல் சார்ந்த விஷயங்கள் கூட உங்களுக்கு வந்து கொஞ்சம் கொஞ்சமாக மறையறதுக்கான வாய்ப்பு நல்லாயிருக்கும்.
இன்னொரு விஷயம் என்னென்னா, குரு மட்டுமே நம்ம வச்சுக்கிட்டு எடுத்தோம்னா தான் இந்த மாதிரி இருக்குது. அடுத்தடுத்த சில கிரகங்களோட மாற்றங்களும் இருக்குது இல்லையா? ராகு கேதுக்கள், சனி பகவானுடைய மாற்றங்கள்லாம் இருக்குது இல்லைங்களா? அந்த மாதிரியான விஷயங்கள் எடுக்கும்போது பார்த்திங்கன்னா கொஞ்சம் தூக்கமின்மை ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது துலாம் ராசி அன்பர்களுக்கு. அந்த தூக்கமின்மை வந்து பார்த்திங்கன்னா கரெக்டாக டைமிங் வச்சு நீங்கள் வந்து அதை வந்து கரெக்டாக மெயின்டைன் பண்ணலைன்னா, தூக்கம் இல்லைனாவே உடல் ஆரோக்கியம் கெட்டு போயிடும். அதனால் தூக்கத்தை வந்து கரெக்டாக மெயின்டைன் பண்ணிக்குவாங்க. ரெண்டாவது வந்து பார்த்திங்கன்னா, மருத்துவம் சார்ந்த விஷயங்களில் ஏதாவது செய்யணும்னு யோசிச்சுருந்தீங்கன்னா அதுக்கான வாய்ப்பு உங்களுக்கு நல்லாயிருக்கு. இது மருத்துவ படிப்பாக இருக்கலாம், மருத்துவமனைக்கு போகிறதா இருக்கலாம், உங்களுடைய உடல் ஆரோக்கியத்தில் விஷயத்தில் ஏதாவது பண்ணிக்கிறதா இருக்கலாம். அது சம்மந்தப்பட்ட விஷயங்களும் உங்களுக்கு நல்லாயிருக்கும். அன்பான துணைக்கிட்ட கண்டிப்பாக ஆதரவாக இருங்க. உங்கள் ராசியை குரு பார்க்குறதுனால ஓரளவுக்கு உங்களுக்கு வந்து அந்த வார்த்தைகள் மற்ற விஷயங்கள் ஏதாவது தவறாக செய்ய போனால் கூட குரு சொல்லிக்கிட்டே இருப்பார், இது பண்ணணும், இது போகணும், இப்படி தான் இருக்கணுன்ற மாதிரியான ஒரு கைடு வரும். அதனால் வந்து நீங்கள் ஒரு சில தவறான விஷயங்கள் போனால் கூட அதை வந்து உங்களுக்கு மாற்றி நல்லதாக கொடுக்கறதுக்கான வாய்ப்பு குரு கொடுக்குறாரு. நம்மளுக்கு வந்து ஐதீகம்தானே தவிர குரு பார்வை உங்களுக்கு நல்லதே தான். குரு பொதுவாக நல்லது பட்ட மாட்டாருங்கிறத விட அந்த பார்வை உங்களுக்கு நல்லா இருக்கிறதுனால துலாம் ராசிகளுக்கு அடுத்தடுத்த வெற்றி அப்படின்ற விஷயம் நல்லா இருக்குது. எல்லா ஒரு விஷயத்துலையுமே தேர்வு எழுதுறதில் ஏதாவது வந்து வேலை வாய்ப்புக்காக போகிறதுல, விளையாட்டுத்துறையில் இருக்கிறவங்களுக்கு ஒரு விஷயம் நம்ம எடுத்து செஞ்சிட்ருக்குறோம், அது சக்ஸஸ் ஆகுமா அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு இந்த மாதிரியான எல்லா விஷயத்துலேயும் ஒரு வெற்றியை கொடுக்கக்கூடிய வாய்ப்பு நல்லா இருக்குது. துலாம் ராசி அன்பர்கள் இந்த வருஷத்தை பயன்படுத்தி நல்ல முன்னேற்றமாக வரணும் அப்படின்றத கேட்டுக்கிறேன். நன்றி, வணக்கம். விருச்சிக ராசி நேயர்களுக்கு பார்த்துட்ருக்கோம். விருச்சிக ராசி நேயர்கள் எனக்கு தெரிஞ்சு ரொம்ப நாளாக கஷ்டப்பட்டவங்க விருச்சிக ராசிக்காரங்களாக தான் இருந்திருப்பாங்க. ஏன்னா அவங்களுக்கு வந்து லாங் டைம் வந்து சனி பகவான் வந்து 7.5 சனியை கொண்டு போனார். அடுத்தடுத்து பார்த்திங்கன்னா ஜென்மகுரு, ஜென்மகேது, ஜென்மராகு இந்த மாதிரி தொந்தரவுகளோடையும் போய் அர்த்தாஷ்டம சனியும் நடந்துக்கிட்டு இருந்து இப்போ தான் அர்த்தாஷ்டம சனி திருக்கணித ரீதியாக விலகியிருக்கு. அப்போ வந்து பார்த்திங்கன்னா இந்த அர்த்தாஷ்டம சனி இருக்கும்போதே உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா குருவோட பார்வை உங்களுக்கு கிடச்சிட்டு இருந்துச்சு. உங்கள் ராசியை பார்த்துக்கிட்டு இருந்தார். ஒரு சில கஷ்ட நஷ்டங்கள் இருந்தாலும் குரு பார்வையால் ஓரளவுக்கு அதை வந்து சமாளித்து நீங்கள் வந்திருப்பீங்க. இதுக்கு அடுத்ததாக பார்த்திங்கன்னா உங்களுக்கு உங்களுடைய தனஸ்தானத்தை வந்து குரு பார்க்குறாரு. இது வந்து நல்ல ஒரு பெரிய விஷயம். ஏன்னா வருமானம் சார்ந்த விஷயங்களில் பிரச்சனையாக இருந்தவங்களுக்கு, தொழில் சம்மந்தப்பட்ட விஷயங்களில் பிரச்சனைகளாக இருந்தவங்களுக்குலாம் இப்போ வந்து உங்களுடைய தனஸ்தானத்தை பார்க்கறதுனால வருமான விஷயம் தங்கு தடை இல்லாமல் கிடைக்கும். உங்களுடைய குடும்ப விஷயத்தில் ஏதாவது பிரச்சனைகள், தொந்தரவுகள், பிரிவினைகள், வாக்குவாதங்கள், வம்பு வழக்குகள் இருந்தாலும் அதுவும் வந்து உங்களுக்கு நல்ல அந்த வாக்குவாதங்கள் பிரச்சனைகள்லாம் முடிஞ்சு குடும்ப நபர்கள் குடும்ப ஒற்றுமையோடு இருக்கிறதுக்கான வாய்ப்பு இப்போ நல்லாயிருக்கும். நிலம் சம்மந்தப்பட்ட விஷயங்களில் நல்ல இப்போ சொத்து வாங்கக்கூடிய யோகம், வீடு கட்டக்கூடிய யோகம், வண்டி வாகனம் போடக்கூடிய யோகம், இந்த மாதிரியான விஷயங்களும் உங்களுக்கு நல்லாயிருக்கும். கண்டிப்பாக அம்மாவோடைய ஆரோக்கியத்தை கவனமாக பார்த்துக்கணும். அம்மாவுக்கு ஏதாவது உடல் சார்ந்த விஷயங்களில் பிரச்சனைகள் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதேமாதிரி தந்தைக்கான விஷயத்துலேயும் அப்பாவுக்கும் உடல் பாதிப்புகள் வர்றதுக்கான வாய்ப்பு நல்லா இருக்குது. அதனால் அவங்களுடைய உடல் ஆரோக்கியத்தையும் கவனமாக பார்த்துக்கணும். 10ல் ஒரு பாவகிரகம் இருந்தாவே உங்களுக்கு வந்து தொழில் விஷயம் கொஞ்சம் நல்லா கொடுக்கும் அப்படின்ற அமைப்பு இருக்குது. ஏன்னா ஒரு கர்மஸ்தானத்தில் ஒரு கிரகம் இருந்தால் தான் அவங்களால தொழில் பண்ணி ஜெயிக்க முடியும். அப்போ அந்த அமைப்பை வந்து இப்போ கேது கொடுக்க வராரு. எந்த ஒரு பாவகிரகமாக இருந்தாலும் சரி, அவருக்கு உண்டான ஒரு தொழில் மாதிரியான விஷயங்கள் பண்ணினீங்கன்னா உங்களுக்கு சப்போர்ட்டிங்காக தான் வரும். அதுக்கான வருமானம் கண்டிப்பாக கிடைக்கும். அர்த்தாஷ்டம சனியிலிருந்து நீங்கள் விலகி இப்போ வந்து பார்த்திங்கன்னா உங்களுடைய பஞ்சமஸ்தானத்துக்கும் சனி பகவான் போயிருக்காரு. அவரும் பார்த்திங்கன்னா உங்களுடைய லாபஸ்தானத்தையும் பார்க்க ஆரம்பிக்கிறாரு. அதனால் உங்களுக்கு தேவைக்கேற்ற பணமும் உங்களுடைய தொழிலுக்கான வேலைக்கான ஊதியமும் எல்லா விஷயங்களுமே உங்களுக்கு நல்லா தங்குதடை இல்லாமல் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு நல்லா இருக்குது இந்த வருஷம். உடல் ஆரோக்கியத்தில் அப்பா அம்மாவோடைய ஆரோக்கியத்தை கவனமாக பாருங்கள். குடும்ப ஒற்றுமையில் முன்னேற்றம் கிடைக்கும். அந்நியர் தலையீடு இல்லாமல் இருக்கணும். குழந்தைகளுக்கான விஷயத்தில் நல்ல முன்னேற்றங்கள் கிடைக்கும். சொத்து பத்து விஷயங்கள் வாங்கக்கூடிய வாய்ப்பு கிடைக்கும். இந்த வருஷத்தை பயன்படுத்தி விருச்சிக ராசி அன்பர்கள் முன்னேறிக்கலாம். நன்றி, வணக்கம். தனுசு ராசி அன்பர்களுக்கான குரு பெயர்ச்சி பலன். தனுசு ராசி அன்பர்களுக்கு வந்து இது நாள் வரைக்கும் 6ல் மறைஞ்சு இருந்த அவருடைய ராசியாதிபதி இப்போ வந்து பார்த்திங்கன்னா மிதுனத்துக்கு 7வது ஸ்தானத்துக்கு வந்து அந்த தனுசு அந்த ராசியவே பார்க்குறாரு.
இது வந்து நல்ல ஒரு விஷயம். தனுசு ராசியவே பார்க்கக்கூடிய அமைப்பும், அவங்களுடைய முயற்சி ஸ்தானத்தை பார்க்கக்கூடிய அமைப்பும், அவங்களுடைய லாபஸ்தானத்தை பார்க்கக்கூடிய அமைப்பும் நல்லா இருக்குது. அப்போ தனுசு ராசி அன்பர்கள் ஒரு எடுக்கக்கூடிய முயற்சிகள் வெற்றியாகி தொழில் விஷயத்தில் நல்ல ஒரு முன்னேற்றம் வந்து அதுக்கான லாப அமைப்பு கிடைக்கிறது அப்படின்றது நல்ல விஷயத்துக்கு கொண்டு போகும். உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா அர்த்தாஷ்டம சனிக்கான அமைப்பு அப்படின்றது கொஞ்சம் ஸ்டார்ட் ஆக போகுது. தொழில் விஷயத்தில் பெரிய லெவலில் முதலீடுகள் போட்டு செய்யாமல் இருக்கிறது கொஞ்சம் நல்லது. தாய் தந்தையருடைய உடல் ஆரோக்கியத்தை கவனமாக பார்த்துக்கிறது இன்னும் நல்லது. குழந்தைகளுக்கான முன்னேற்ற அமைப்பு நல்லாயிருக்கும். உங்கள் ராசியவே குரு பார்க்கறதுனால உங்களுக்கு உடல் ஆரோக்கியம் முன்னேற்றம் நல்லாயிருக்கும். தாமதமான திருமண விஷயம் இந்த மாதிரியான விஷயங்கள் இருந்தவங்களுக்கு சீக்கிரம் திருமணம் நடக்கிறதும், பிரிந்த தம்பதியர்கள் ஒன்று சேர்றதும், குழந்தை தாமதமானவங்களுக்கு உடனே குழந்தை கிடைக்கக்கூடிய அமைப்பும், குழந்தைகளுக்கான படிப்பு விஷயங்கள், தொழில் விஷயங்கள் இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் முன்னேற்றம் கிடைக்கிறதும் நல்ல வாய்ப்பாக இருக்குது. முயற்சி ஸ்தானத்தில் குரு இருக்கார். அதில் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் எடுக்கக்கூடிய அடுத்த கட்ட வளர்ச்சி, அடுத்த கட்ட முயற்சி எப்போவுமே ஒரு வெற்றியை கொடுத்துக்கிட்டே போகும். அதனால் நிதானமாக யோசித்து நல்ல ஒரு முயற்சியில் போனீங்கன்னா உங்களுக்கு வந்து முன்னேற்றமான ஆண்டாகவே இருக்கும். உங்கள் ராசி ஆதிபதியே உங்களுடைய ராசியை பார்க்குறாருன்றது ஒரு நல்ல விஷயம். இதை பயன்படுத்தி இந்த தனுசு ராசி அன்பர்கள் நல்ல முன்னேற்றமாக வரணும் அப்படின்றது என்னுடைய வேண்டுகோள். நன்றி, வணக்கம். மகர ராசி அன்பர்களுக்கான குரு பெயர்ச்சி பலன். மகர ராசிக்கு நிறைய விஷயங்கள் ரிலீஃப் ஆகக்கூடிய டைமிங், அதாவது வந்து 7.5 சனி விலகக்கூடிய டைமிங். குரு வந்து அவங்களுடைய ராசியை இவ்வளோ நல்லா பார்த்துட்டு இருந்தார். இப்போ வந்து அவங்களுடைய தனஸ்தானத்தை, குடும்பஸ்தானத்தை பார்க்க போகிறாரு. அவங்களுடைய அதாவது பார்த்திங்கன்னா 12ஆம் இடத்தையும் பார்க்க போகிறாரு. அப்போ வந்து அவங்களுக்கு இது நாள் வரைக்கும் உடல் ஆரோக்கியத்தில் பிரச்சனை, தூக்கமின்மையில் இருந்தது, மன கஷ்டம் தொந்தரவோடு இருந்தது, இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாமே விலக போகுது. என்ன ஒரு சங்கடம் அப்படின்னாக்க, ராகு வந்து 2ல் உட்கார போகிறாரு. அது வந்து கொஞ்சம் உங்களுக்கு குரு பார்க்குறாருன்றதுல ஒரு நல்ல விஷயந்தான். இருந்தாலும் 2 பேருமே வந்து ராகு உட்கார்ந்து குரு பார்க்கறது அப்படிங்கும்போது ஒரு சில நல்ல விஷயங்களும் நடக்கலாம், ஒரு சில தவறுகளும் நடக்கலாம். முகம் சார்ந்த விஷயங்களில் ஏதாவது உடல் ஆரோக்கியத்தில் பிரச்சனைகள் வரலாம். அதனால் கண்கள் சம்மந்தப்பட்டது, பற்கள், வாய், மூக்கு, இஎன்டி ப்ராப்ளம் இந்த மாதிரி தொந்தரவுகள் வராமல் கொஞ்சம் கவனமாக இருங்க. தொழில் விஷயத்தில் வந்து பார்த்திங்கன்னா நல்ல முன்னேற்ற அமைப்பு உண்டு. வேலை வாய்ப்புக்கான விஷயம் அப்படின்றதும் உங்களுக்கு நல்லாயிருக்கும். இது நாள் வரைக்கும் ரொம்ப கஷ்டமான சூழலில் 7.5 சனியோட தாக்கத்தோடு இருந்தோம், நம்மளுக்கு இன்னும் ஒரு முன்னேற்றமே வரலையே அப்படின்னு நினச்சிட்டு இருந்தவங்களுக்கெல்லாம் உங்களுடைய லாபஸ்தானத்தையும் குரு பார்க்கறதுனால நீங்கள் செய்யக்கூடிய தொழிலில் நல்ல முன்னேற்றமும் நல்ல லாபகரமான விஷயங்களும், அடுத்தடுத்த இடங்களில் தொழில் விரிவுபடுத்தக்கூடிய சூழலும், வேலை வாய்ப்புகளும் நல்லா இருக்குது. திருமணம் தாமதமானவர்களுக்கும் திருமணம் நடக்கக்கூடிய வாய்ப்பு நல்லாயிருக்கும். 2வது, குடும்பத்தில் கண்டிப்பாக அந்நியர் தலையீடு இருக்கக்கூடாது. வார்த்தைகள், வாக்குகள் நிதானமாக வச்சுக்கணும். நீங்கள் பேசக்கூடிய வார்த்தைகளில் வந்து நிதானம் இல்லாமல் போச்சுன்னா அந்த வார்த்தையே உங்களுக்கு வந்து தவறாக திரும்புறதுக்கு வாய்ப்பு வந்துடும். அதனால் நாணயம் ரொம்ப முக்கியமாக இருந்து நீங்கள் செய்யக்கூடிய தொழிலை பார்த்துக்கிட்டு இருந்தீங்கன்னா இந்த வருஷம் ஓரளவுக்கு பெரிய லெவல் வரலினாலும் ஓரளவுக்கு முன்னேற்றமான ஆண்டாக தான் இருக்கும் அப்படின்ற மாதிரி நல்லா தான் இருக்குது. மகர ராசி எப்போவுமே வந்து சனி பகவான் வீடுன்றதுனால உங்களுடைய குலதெய்வத்தை வழிபாடு பண்ணிவிட்டு எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் தொடங்குங்க. நல்ல முன்னேற்றமாக வரக்கூடிய ஆண்டாக தான் இருக்கும். நன்றி, வணக்கம். கும்பராசி அன்பர்களுக்கு எப்படி இருக்கும் அப்படின்றத பார்க்கலாம். கும்பராசி அன்பர்களுக்கு வந்து இவ்வளோ நாளாக 7.5 சனியோட அமைப்பில் இருந்துச்சு. அந்த 7.5 சனியும் ஜென்ம சனியாக ஓடிட்டு இருந்துச்சு. இப்போ வந்து பார்த்திங்கன்னா இப்போ வரக்கூடிய குரு பெயர்ச்சி மிதுனத்திலிருந்து உங்களுடைய ராசியவே பார்க்க ஆரம்பிப்பார். அப்போ உங்களுக்கு ஃபேவரபுளாக வாய்ப்பு நல்லா இருக்குது அப்படின்ற ஒரு அமைப்பும் உண்டு. 2வது வந்து உங்களுடைய ஜென்ம ராசிக்கு ராகுவும் பெயர்ச்சி ஆகி வரப்போகிறாரு. அப்போ ஒரு நல்லதும் உண்டு, ஒரு கெட்டதும் உண்டுன்ற மாதிரியான ஒரு சூழ்நிலை உங்களுக்கு இருக்குது. எப்போவுமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு விஷயம் நடக்குது அப்படிங்கும்போது நல்ல விஷயத்தை விட கெட்ட விஷயத்துக்கு நம்ம பயந்து தான் ஆகணும் அப்படின்ற மாதிரி தான் நீங்கள் இந்த வருஷம் கொண்டு போகணும்.
உங்களுடைய ராசியவே குரு பார்க்குறதுன்றது உங்களுக்கு வந்து அதை வந்து எவ்வளோ விஷயங்கள், தவறான விஷயங்கள், பிரச்சனைகள் ஏதாவது வந்தால் கூட அதை வந்து ஒரு தாங்கக்கூடிய சூழ்நிலை தான் அவர் கொடுக்க முடியும். கும்பராசி அன்பர்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா மனபயம், பதட்டம், குழப்பம், தொந்தரவு, தொழில் விஷயத்தில் பிரச்சனைகள், வேலை வாய்ப்பில் பிரச்சனை, குடும்ப அமைப்பில் தொந்தரவு, துணைக்கிட்ட வாக்குவாதம், வம்பு வழக்கு வச்சுக்கிறது, துணைக்கு ஏதாவது உடல்நிலை சரியில்லாமல் போகிறது, இந்த மாதிரியான தொந்தரவுகள் நிறையா வரலாம். ரெண்டாவது வந்து பார்த்திங்கன்னா அவங்களுடைய வருமான இடத்தையும் பார்த்திங்கன்னா, அதாவது வருமான இடன்றதை விட லாபஸ்தானத்தை இடத்த வந்து பார்த்திங்கன்னா குரு பார்க்குறாரு. அதே மாதிரி அவங்களுடைய பாக்கியஸ்தானத்தையும் குரு பார்க்குறாரு. அந்த விஷயத்தில் நல்ல அமைப்பு தான். தந்தைக்கு உடல் ஆரோக்கியம் கெட்டு போயிருந்தால் நல்லாயிருக்கும். தந்தை வழி சொத்துக்கள் ஏதாவது கிடைக்கணுமா, அது நல்லாயிருக்கும். ஏதாவது தூரதேச பயணங்கள் போகணுமா, அது எல்லாமே நல்லாயிருக்கும். லாபஸ்தானத்தையும் குரு பார்க்குறாரு. உங்களுக்கு வந்து வரக்கூடிய லாபங்கள், மற்ற விஷயங்கள் எல்லாமே நல்லாயிருக்கும். நீங்கள் என்ன நினைப்பீங்க, ராகு வந்து ஜென்மத்தில் வந்துடுறாரு, குருவோட பார்வையும் இருக்குது, நம்ம ஒரு சில விஷயங்களில் ஹைலைட்டாக கொண்டு போயிடலான்னு சொல்லிட்டு ஏதாவது போனீங்கன்னா அது வந்து தவறாக கொண்டு போகிறதுக்கு, தவறான வழிநடத்தலத்துக்கு போகிறதுக்கு வாய்ப்பு வந்துடும். அப்போ ஒரு சில விஷயங்கள் செய்யும்போது யோசித்து நிதானமாக தான் நீங்கள் அடியெடுத்து வைக்கணும். தொழிலில் ரொம்ப பெருசாக பண்ணிடலாம் அப்படின்றதும், வர லாபத்தை வந்து எதுலையாவது போட்டு நிறையா பெருக்கிடலாம் அப்படின்ற மாதிரியான விஷயத்துக்கெல்லாம் போயிடாதீங்க. நிறைய பேர் இந்த டைமிங்கில் வந்து ஆசைகள் அதிகமாகி பணம் ரெட்டிப்பாகிறது, ஷேர் மார்க்கெட், பங்குச்சந்தை, காயின்ஸ் வாங்கிறது, இந்த மாதிரியான விஷயங்களுக்கெல்லாம் போனீங்கன்னா உங்களுடைய பணம் வந்து அதிலே லாக் ஆகிட்டு திரும்ப கிடைக்காம போகிறதுக்கு சான்ஸ் வந்துடும். நீங்கள் சம்பாதித்த லாபங்கள் பூரா அதில் அடைபட்ட மாதிரி ஆயிரும். அதனால் கும்பராசி அன்பர்கள் அவங்களுடைய ராசியே கும்பம் சேமிப்பு, அந்த சேமிப்பை பக்குவமாக நீங்கள் பாதுகாப்பாக வச்சுக்கணும். இந்த வருஷத்தில் தவற விட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து அது கிடைக்காம போகிறதுக்கு வாய்ப்பு வந்துடும். எந்த ஒரு விஷயத்துலையும் ஆசாபாசங்களோ மற்ற பேராசைகளோ எதுவும் இல்லாமல் நம்மளுடைய உழைப்புக்கேற்ற ஊதியம் கிடைச்சா போதும் அப்படின்ற மாதிரி நீங்கள் நம்பி வேலை பார்த்துக்கிட்டே வந்தீங்கன்னா தான் உங்களுக்கு நல்லாயிருக்கும். குடும்ப அமைப்பில் அப்பா அம்மாவோடைய ஆரோக்கியத்தில் பிரச்சனை, குழந்தைகளோட விஷயத்தில் சில தொந்தரவுகள் வர்றது, மனைவி கிட்ட ஒரு சில வாக்குவாதங்கள் வர்றது, பிரச்சனைகள், மனைவிக்கு தொந்தரவுகள் வர்றது, இந்த மாதிரி எல்லா தொந்தரவுகளுமே இருக்க தான் செய்யும். உங்களுடைய குலதெய்வ வழிபாடை பண்ணிக்கிட்டு குரு உங்களுக்கு ஃபேவரபுளாக உங்கள் ராசியை பார்க்கறதுனால அதை தாங்கி அதை சப்போர்ட்டிங்காக எடுத்துக்கிட்டு அதிலிருந்து வெளிவரக்கூடிய சூழலையும் கொடுப்பாரு. அப்படின்றதுனால எந்த ஒரு விஷயம் பண்ணாலும் நிதானமாக அடியெடுத்து செய்யக்கூடிய டைமிங்கில் இருக்காங்க கும்பராசி அன்பர்கள். கவனம் தேவை. நன்றி, வணக்கம். மீனராசி அன்பர்களுக்கு குரு பெயர்ச்சி எப்படி இருக்கும் அப்படின்றத பார்க்கலாம். மீனராசி அவருடைய ராசி அதிபதியும் குரு தான். இது வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா உங்களுடைய முயற்சி ஸ்தானத்தில் அமைப்பில் இருந்த குரு பகவான் வந்து பார்த்திங்கன்னா 4ஆம் இடத்துக்கு பெயர்ச்சி ஆகியிருக்காரு. 4ஆம் இடத்துல பெயர்ச்சி ஆகி உங்களுடைய 10வது ஸ்தானத்தை பார்க்குறாரு, உங்களுடைய 8வது ஸ்தானத்தையும் பார்க்குறாரு, 12வது ஸ்தானத்தையும் பார்க்குறாரு. இது பார்த்திங்கன்னா உங்களுக்கு பொருளாதார விஷயத்தில் நல்லா சூப்பராக கொண்டு போகும். தொழில் விஷயம் நல்ல ஹைலைட்டாக எடுத்துகிட்டு போகிறது. இவ்வளோ நாளாக மீனராசி அன்பர்களுக்கு ஜென்மத்திலே ராகு இருந்து மனபயம், பதட்டம், குழப்பம், தொழிலில் பிரச்சனை, தொந்தரவுகள் இதெல்லாமே கொடுத்துட்டு இருந்திருப்பார். அவர் விலகக்கூடிய டைமிங் வரப்போகுது குரு பயிற்சிக்கு அப்புறம். அதனால் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு தொழில் விஷயம் ஏதாவது செய்யறதா இருந்தால் நல்லா கொண்டு போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இன்னொரு விஷயம் என்னன்னா, கும்பம், மீனம் இவங்களுக்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா 7.5 சனி போயிட்டுருக்காங்க. அப்போ அந்த 7.5 சனி பகவானும் பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஜென்மத்தில் வரப்போகிறாரு. இந்த சனி பகவான் வந்து பார்த்திங்கன்னா கரெக்டாக செய்யக்கூடிய வேலையை கரெக்டான டைமிங்கில் செஞ்சிங்கன்னா உங்களுக்கு கிடைக்கக்கூடிய உழைப்புக்கேற்ற ஊதியம் உண்டு அப்படின்ற அமைப்பில் கொண்டு வர்றதுனால உங்களுடைய பாக்கிய, அதாவது 10வது இடத்தையும் பார்க்கறதுனால தொழில் விஷயம் ஓரளவுக்கு உங்களுக்கு கொண்டு போகலாம். கணவன் மனைவி ஆரோக்கியம் கண்டிப்பாக ஒருத்தருக்கு ஒருத்தர் விட்டு கொடுத்து போகணும். ஆரோக்கியத்தில் கவனமாக இருக்கணும். வாக்குவாதம் வச்சுக்கக்கூடாது. இது வந்து பார்த்திங்கன்னா பொருளாதார விஷயத்துக்கு மட்டும்தான் சப்போர்ட்டிங் பண்ணும். இடம் வாங்குறீங்க, வீடு கட்டுறீங்க, சொத்து சம்மந்தப்பட்ட விஷயங்கள் ஏதாவது பண்ணுறீங்க, இந்த மாதிரியான விஷயங்களுக்கு கொஞ்சம் நல்லாயிருக்கும். உயிர் பயம் தேவையில்லை. உங்களுடைய 8வது ஸ்தானத்தை வந்து அவர் பார்க்குறாரு, குரு பார்க்குறாரு. அதனால் அதை பற்றி பயப்பட தேவையில்லை. ஆனால் சின்ன சின்ன உடல் ஆரோக்கிய பிரச்சனைகள் வரும். அதுக்கான சொல்யூஷனும் கிடைக்கும். கடல் கடந்த பயணங்கள் போகிறது, வெளிநாட்டுக்கு போய் வேலை பார்க்குறது, வெளிநாட்டுக்கு போய் தொழில் பண்ணுறது, வெளிநாட்டுக்கு போய் படிக்கிறது, இந்த மாதிரியான விஷயங்களும் உங்களுக்கு நல்லாயிருக்கும்.
மருத்துவம் சம்மந்தப்பட்ட விஷயங்களில் ஏதாவது பண்ணிக்கிறீங்க அப்படின்னா அதுக்கும் நல்லாயிருக்கும். இது மருத்துவம் சார்ந்த படிப்பு படிக்கிறவங்களுக்கும் நல்லாயிருக்கும். குடும்பத்தில் யாருக்காவது உடல்நிலை தொந்தரவுகள் பிரச்சனைகள் இருந்தாலும் அது அதுக்கான சொல்யூஷன் கிடைக்கக்கூடிய வாய்ப்பும் இப்போ நல்லாயிருக்கும். உடல் ஆரோக்கியத்தில் பிரச்சனையும் கொடுக்கும், மருத்துவம் சம்மந்தப்பட்ட விஷயத்தில் சப்போர்ட்டிங் கொடுக்கும். அப்போ இது கொடுத்தாலும் அதை சரி பண்ணக்கூடிய வாய்ப்பும் இருக்குது அப்படின்றது உண்டு. உங்களுடைய குழந்தைகளோட வளர்ச்சி ஆரோக்கியத்தில் கொஞ்சம் கவனமாக அவங்கள முன்னேற்றமாக கொண்டு வரணும். தாமதப்பட்ட திருமணம், தாமதப்பட்ட குழந்தை பேர் அமைப்பு, இந்த மாதிரியான விஷயங்கள் இருக்கிறவங்களுக்கும் ஓரளவுக்கு இந்த வருஷம் திருமணத்தை நடத்திக்கக்கூடிய வாய்ப்பும் கிடைக்கிறதுக்கு நல்லாயிருக்கும் அப்படின்றதும் உண்டு. எது எப்படி இருந்தாலும் மீனராசி அன்பர்களுக்கு ஜென்மத்தில் இருக்கக்கூடிய ராகு விலகி ஜென்மத்தில் சனி வராரு. எப்போவுமே ஒரு பதட்டத்தோடையும் தொந்தரவோடையும் கொண்டு போகிற மாதிரி தான் இருக்கும். மீனராசி அன்பர்களும் நிதானமாக அடியெடுத்து தொழில் விஷயம் மற்ற விஷயமெல்லாம் பாதுகாப்பாக கொண்டு போனீங்கன்னா ஓரளவுக்கு இந்த வருஷத்தை கடந்து வரலாம். குரு உங்களுக்கு சப்போர்ட்டிங்கான அமைப்பை கொடுப்பாரு அப்படின்ற ஒரு அமைப்பு இருக்கிறதுனால அதை பயன்படுத்திக்கோங்க. ஆனால் நிதானமாக கொண்டு வாங்க அப்படின்றது தான் உண்டு. நன்றி, வணக்கம்.